ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் இந்த 1 வீக்காக அந்த புக்கை படிக்காமல் தள்ளி வச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ வேறு வழி இல்லை, நான் படித்தே ஆகணும். விதி ரொம்ப வலியது. ஏன்னா எனக்கு இப்போ இந்த வீக் ஷெடியூல் யூனிட் 6 கொடுத்துருக்காங்க. 6 to 10 வரைக்கும் யூனிட் 6ல் கவர் ஆகிற டாபிக் நான் படிக்கணும். யூனிட் 6 ஆசானோட 4th புக் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், யூனிட் 6க்கு இந்த ஒரு புக்கு மட்டும் போதுமா, இல்லை இதையும் படிச்சுட்டு வெங்கடேசன் சேர்த்து படிக்கணுமா நிறைய பேர் கேட்குறீங்க. உங்கள் கையில் இந்த ஒரு புக்கு இருக்குதுன்னா இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஏன்னா நான் இந்த 3 daysல இந்த வெங்கடேசன் புக்கு இதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு அதில் இருக்கிற மோர் தென் கண்டென்ட் அதோட அதிகமாகவே இதில் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்கள்கிட்ட இந்த புக் இருக்கிற யூனிட் 6க்கு நீங்கள் இது ஒரு மட்டும் பார்த்தா போதும். உங்கள்கிட்ட வெங்கடேசன் புக் இருக்குதா, நீங்கள் அதை மட்டும் பாருங்கள். ரெண்டையுமே சேர்த்து பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது பார்த்தா அது தேவையில்லை, அது பார்த்தா இது தேவையில்லை. உங்கள் கையில் இந்த புக் இருந்துச்சுன்னா இதே போதும், கண்ணை மூடிட்டு படிங்க. இது நீங்கள் படிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு விரிஞ்சு போயிடும். ஏன்னா அவ்வளோ பேஜஸ் இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் பண்ணி கையில் இருக்க ஒரு புக்கை படிங்க. எக்ஸாமுங்கிற போருக்கு உள்ளே போகிறதுக்கான ஒத்திகை தான் இந்த புக்கு. நீங்கள் இருக்க 1000+ பேஜஸ் படிச்சிட்டிங்கன்னா 20 கொஸ்டின் உங்களுக்கு கன்ஃபார்ம். இப்போ நான் தமிழ் சமுதாய வரலாறு பேஜ்லேருந்து கன்டினியூ பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பிகினராக இருக்கீங்க, இந்த புக்கு இப்போ தான் புரட்டி பார்க்குறீங்க, ஸ்கூல் புக்கே படிச்சதில்லை அப்படின்னா இது ஒரு 15 பக்கம் இருக்குது இந்த டாபிக். இந்த 15 பக்கத்தை நீங்கள் ஒரு 2 வாட்டி ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மார்க்கர் யூஸ் பண்ணி முக்கியமான பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி வைங்க. புக்கை எடுத்து ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போதே ஹைலைட்டர் யூஸ் பண்ணாதீங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு டாப்பிக்கை ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு முக்கியமாக தெரியும். செகண்ட் டைம் படிக்கிறப்ப தான் பிரித்து பார்ப்பீங்க, ஓகே இதான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்னு. நீங்கள் எக்ஸாம் முன்னாடி ரிவிஷன் பண்ணுறப்ப அந்த ஒரு வார்த்தையை பார்த்தா உங்களுக்கு அந்த லைன் ஞாபகம் வரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த மெயின் வார்த்தையை மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணி வைங்க. சும்மா ஒரு லைன் ஃபுல்லாக 3-4 லைன் ஃபுல்லாக ஹைலைட் பண்ணி வைக்கக்கூடாது. நீங்கள் எப்படி ரிவிஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு இப்படி திருப்பி பார்த்தா உங்களுக்கு கண்ணுக்கு அப்படியெல்லாம் அந்த வேர்ட்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கணும். நீங்கள் லைன் பை லைனாக ஹைலைட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. நான் இப்படி தான் பண்ணுவேன். எப்பவுமே முக்கியமான அந்த ஒரே ஒரு கீவேர்டு, அந்த வேர்டை மட்டும் தான் ஹைலைட் பண்ணி வைப்பேன். சரி, இப்போ நீங்கள் இந்த புக்கில் ஒரு டாபிக் படிச்சிட்டிங்க. படித்த டாப்பிக்கை எங்கே போய் டெஸ்ட் போட்டு பார்க்குறது? நாங்கள் உங்களை மாதிரி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணல. ஸோ ஃப்ரீ சோர்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் க்ரோமில் போயிட்டு எந்த டாபிக் படிச்சிங்களோ அந்த டாப்பிக்கை க்ரோமில் போய் சர்ச் பண்ணுற இடத்துல டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணி நீங்கள் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டும் கொடுத்தாவே உங்களுக்கு கீழே அவ்வளோ டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. இந்த பேஜஸ் படிக்கிறீங்க, க்ரோமில் டெஸ்ட் போடுறீங்க, போட்டதுக்கு அப்புறமா நமக்கு இதிலே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு 300+ கொஸ்டின் இருக்கும். இதையும் பார்க்குறீங்க. நீங்கள் இந்த ப்ராசஸ் படி இதை கொண்டு போகிறப்ப ஒரு டாபிக் நான் தெளிவாக படித்து முடிச்சிட்டேன்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கே கிடைக்கும். உண்மையாக இந்த மெத்தட் எனக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த குட் ஃபீல் கிடச்சா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆசனோட காம்போ பேக் இப்போ கொடுத்துருக்காங்க. லிமிட்டட் ஸ்டாக் தான். ஸோ தேவைப்படுறவங்க காம்போ பேக்காக வாங்கிக்கோங்க. இல்லை சிங்கிள் பீஸாக வேணுங்கிறவங்க சிங்கிள் புக்ஸும் வாங்கிக்கலாம். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.